இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கைலாயத்திலிருந்து நேரிடையாக வந்திருக்கும் ஞான சத்தியம் ஆழ்ந்து கேளுங்கள். புருஷன் தன் சாநித்திய மாத்திர நிலையிலே இருமையிலும் மயக்கத்திலும் எக்காலத்திலும் படுவதில்லை. இருமையும் மயக்கமும் ஒருமைக்கு மறுமை அல்ல, உண்மைக்கு மறுமை. ஆழ்ந்து கேளுங்கள். புருஷன் எக்காலத்திலும் இருமையிலும் மயக்கத்திலும் ஆட்படுவதில்லை. இருமை ஒருமைக்கு மறுமை அல்ல, உண்மைக்கு மறுமை. இப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். புருஷன் என்கின்ற வார்த்தையை சாங்கிய யோகம் ஒரு விதத்திலே பொருள் சொல்லுகிறது, வேதாந்தம் ஒரு விதத்திலே பொருள் சொல்லுகிறது, பிரம்மசூத்திரத்திற்கு சிவபரமான உரை எழுதிய நீலகண்ட சிவாச்சாரிய மகாச்சாரியர் மிகப்பெரிய ஞானி, அவர் ஒரு விதத்திலே பொருள் சொல்லுகிறார். பல்வேறு சம்பிரதாயங்களும் புருஷன் என்கின்ற வார்த்தைக்கு ஒவ்வொரு பொருளை சொல்லுகின்றன. இங்கு பரமசிவ பரம்பொருள் திருக்கைலாயத்திலிருந்து இந்த சத்தியத்தை எனக்கு உரைக்கும் பொழுது புருஷன் என்கின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்பட உரைத்தாரோ பரமசிவ ஞானத்திற்கு நேர்மையோடு அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆழ்ந்து கேளுங்கள். பரமசிவ ஞானத்துக்கு நேர்மையோடு இருப்பேன் என்று பரமசிவ பரம்பொருளுக்கும் உங்களுக்கும் உறுதியளிக்கின்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஞானத்திலே நேர்மை இழந்துவிட்டால் கோடிக்கணக்கான பேர் திருக்கையிலாயம் செல்லுகின்ற வழி தடைபட்டு விடும். அந்த தவறை, அந்த கொடுமையை செய்ய மாட்டேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஞானத்தின் நேர்மை தவறாது பரமசிவ பரம்பொருள் எவ்வாறு உரைத்தாரோ, உரைக்க வைத்தாரோ, இறையனார் தந்த சத்தியத்தை முறை தவறாது காலபைரவன் சாட்சியாக அன்னை சரஸ்வதியின் பேரருளாய் பொங்கி சத்தியத்தை ஞானத்தின் நேர்மையோடு, பரமசிவன் ஞானத்தை ஞானத்துக்கு நேர்மையோடு இருந்து, பரமசிவன் ஞானத்துக்கு நேர்மையோடு இருந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அதனால தயவு செய்து கேளுங்கள். பரமசிவன் ஞானத்தின் நேர்மையை மாறமாட்டேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான். 4 சத்தியத்தை பெருமான் நமக்கு கொடுத்தார். அத ஞானத்துக்கு நேர்மையோட இருந்து உங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு செத்து போயிட்டா சுந்தரருக்கு யானையெல்லாம் அனுப்புனாரு. சேரமான் பெருமான் குதிரை மேல போனாரு கைலாயத்துக்கு. ஔவையார விநாயகரே தூக்கி கைலாசத்துல சேர்த்தாருன்னு படிக்கிறோம். ஞானத்துக்கு நேர்மையா, பரமசிவன் ஞானத்துக்கு நேர்மையா இருந்து வாழ்ந்து சொல்லிட்டு செத்து போயிட்டோம்னா சுந்தரருக்கு அனுப்பின மாதிரி ஆணை அனுப்பலினாலும் ஒரு பூனையாவது கைலாயத்திலிருந்து அனுப்பி கூட்டு போயிடுவார்.
கைலாயத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படியும் ஞான சம்பந்தருக்கு ஞானப்பாலை கொடுத்துட்டு அம்மா அந்த கப்பை மூலையில கவுத்தி வச்சிருந்திருப்பா. கப்புல இருந்து தரையில சொட்டின ஒரு துளி பாலையோ இல்ல அந்த கப்போட ஸ்மெல்லையோ நக்கின பூனை ஒண்ணு கைலாயத்தில் இருந்து தான் தீரும். அதனால சுந்தரருக்கு அனுப்புன மாதிரி ஆணை அனுப்பலனாலும் ஒரு பூனையை அனுப்பியாவது நம்மளை கைலாயத்துக்கு கூட்டு போயிருவாரு. நேர்மையோட வாழ்ந்து செத்து போயிட்டோம்னா. அதனால பரமசிவஞானத்திற்கு நேர்மை மாறாது அவர் என்ன உரைத்தாரோ, உரைப்பித்தாரோ, உரைக்க வைத்தாரோ, உரைத்தது வார்த்தை, உரைக்க வைத்தது கான்டெக்ஸ்ட் உணர்வு, நமக்குள் உரைத்தது அனுபூதி, மூன்றையும் நேர்மை மாறாது உங்களுக்கு கொடுத்து விடுகின்றேன். பரமசிவனுக்கு நேர்மையோட வாழ்ந்து செத்து போயிட்டோம்னா, நான் சொன்ன மாதிரி ஆணை இல்லைன்னா ஒரு பூனையாவது அனுப்பி கைலாயத்துக்கு கூட்டு போயிடுவார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் வேண்டாம். ஆழ்ந்து கேளுங்கள். புருஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் பரமசிவத்திடமிருந்து நேரடியாய் பெற்ற சிவஞான அனுபூதி, பரமசிவஞான அனுபூதியிலிருந்து அந்த சத்தியத்தை உங்களோடு சொல்லிவிடுகின்றேன், உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கேளுங்கள். பரமசிவ பரம்பொருள்தான் பிரபஞ்சத்தின் புருஷன், பிரம்மாண்டத்தின் புருஷன். அதனுடைய சாநித்தியம்தான், அதனுடைய இருப்பு தன்மைதான் உங்கள் பிண்டாண்டத்திலும் புருஷனாக இருக்கின்றது. பிரம்மாண்டத்தின் இருப்பு தன்மையும் பிண்டாண்டத்தின் இருப்பு தன்மையும் புருஷனே. பிரம்மாண்டத்தின் இருப்புத்தன்மை புருஷன் பரமசிவமும், பிண்டாண்டத்தின் இருப்புத்தன்மை புருஷன். இந்த இரண்டுமே பரமசிவ பரம்பொருளின் இருப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். பரமசிவ பரம்பொருளின் இருப்பு. பரமசிவ பரம்பொருள் அதனுடைய இருப்பை நீங்கள் உணர்வதால்தான் நீங்கள் இருப்பதாக உணர்கின்றீர்கள். நீங்கள் இருப்பதா உணர்றது சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் போகும், அப்படியெல்லாம் குழப்பமாயிருக்கும். அப்படியெல்லாம் நீங்க நினைத்தாலும் கூட அந்த இருப்பு தன்னுடைய சாநித்திய மாத்திரத்தினாலே துவந்துவத்தில் நன்மை தீமை, இருப்பு இல்லாமை, சுகம் துக்கம், பாபம் புண்ணியம் என்கின்ற எந்த இருமைப்பாட்டிலும் படுவதில்லை. ஆழ்ந்து கேளுங்கள். அப்ப இருமைப்பாட்டிலே படுவதாக நீங்கள் உணர்கின்ற எல்லாமே புருஷன் இல்லை. திரும்ப சொல்றேன். நல்லது கெட்டது, சுகம் துக்கம், வலி இனிமை, இது போன்ற துவந்துவம் இருமை ஆழ்ந்து புரிந்து கொள்ளும். நினைப்பும் மறப்பும், நன்மையும் தீமையும், சுகமும் துக்கமும், வலியும் இன்பமும்,
எல்லா விதமான இருமையும் மயக்கமும் தன்மையும் முன்னிலையும் என்கின்ற இருமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள துவங்கினால் படற்கை என்கின்ற மயக்கத்தை மறுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இருமை எப்போதும் மயக்கத்திற்கே சேர்க்கும், தெளிவுக்கு ஆகாது. ஏனென்றால் இருமை தன் இருப்பு இருமை அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இருமைனா சுகம் துக்கம், குழப்பம் தெளிவு, இன்பம் துன்பம் அப்படின்னு நினைக்காதீங்க. கிடையாது. இருமை இந்த துவந்துவம் ஒன்றுக்கு இன்னொன்று மாற்று கிடையாது. இந்த இரண்டுமே சத்தியத்துக்கு மறுமை, சத்தியத்துக்கு மாற்று. இத புரிஞ்சுக்கோங்க. இப்போ வலி வந்தா ஒரு நாள் சுகம் வரும்ன்ற ஹோப்ல இருக்கிறது. சுகம் வந்தா இது வலியா மாறிடக்கூடாதுன்னு காப்பாத்திக்க முயற்சி பண்றது. இந்த இரண்டையும் இருமையை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனாலே மாயையை மயக்கத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். இருமையில் படாது இருப்பவன் புருஷன் என்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டீர்களானால் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஊர்ல சில சின்ன சின்ன திருடனுங்க வருவானுங்க. வீட்டுல இருந்து ஒரு நகை திருடிட்டு போயிடுவானுங்க. இல்ல ரோட்ல போகும்போது செயினை பறிச்சுட்டு போயிடுவானுங்க. இல்ல உங்க நிலத்துல திடீர்னு ஒரு கொட்டாயை போட்டுட்டு இது ஏன் நிலம்னு சொல்லி நில அபகரிப்பு பண்ணுவானுங்க. ஐயோ இந்த திருடன் இப்படி பண்றானே, இவங்கிட்ட தப்பிக்கலாம் அப்படின்னு உங்க ஊர் என்ன ஆகும்? அந்த திருடனாவது கழுத்துல இந்த செயினை மட்டும்தான் பறிச்சுட்டு போனான். இவனுங்க கழுத்தையே பறிச்சிருவானுங்க. அந்த திருடனாவது ஒரு ஓரமாத்தான் கொட்டா போட்டு உட்காந்தான். இவன் மொத்த நிலத்தையுமே ஓரம் கட்டிடுவானுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த திருடனை அனுப்புனதே அவன்தான். இந்த 2 பேர் நடுவுல யார்கிட்ட மாட்டினாலும் ஒழிஞ்சிங்க. இருமை ஒன்றுக்கு ஒன்று மறுமை அல்ல, சத்தியத்திற்கு மறுமை. இந்த இரண்டிலுமே புருஷன் சிக்குவதில்லை. ஆழ்ந்து கேளுங்கள். மிகுந்த நேர்மையோடு, பரமசிவ பரம்பொருளுக்கு நேர்மையோடு மகாகால பைரவன் சாட்சியாக அன்னை சரஸ்வதியின் பேரருளால் உங்கள் எல்லோருக்கும் தெளிவாக புரிகின்ற விதத்திலே இறையனார் இயற்றி வைத்த தமிழில் நேர்மையோடு சொல்லுகின்றேன், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். துவந்துவம் இருமை உங்களுடைய இருப்பான புருஷனை பாதிப்பதில்லை. இருப்பான புருஷன் துவந்தத்திலே எக்காலத்திலும் ஈடுபடுவதில்லை. ஈடுபடுவதும் இல்லை, ஈடுபடுவதும் இல்லை. ஈடுபடுவது அப்படின்னா சிக்கி இடிபடுறது.
ஈடுபடுவது அப்படின்னா தானாகவே விரும்பி வாலண்டியரா இறங்கி அதை ருசிக்கவும் ரசிக்கவும் புசிக்கவும் முயற்சிப்பது. ஈடுபடுதலும் புருஷனுக்கு இருமையோடு இல்லை. இதை ஏன் நீங்க நேர்மையோட புரிஞ்சுக்கணும்னா, உங்கள் வாழ்விலே வருகின்ற எந்த துக்கத்திற்கும் உங்களை அழிக்கும் அழுக்காக்கும் சக்தி இல்லை. இப்ப இந்த துக்கங்களிலே எது படுகின்றதோ, எது துக்கத்தில் ஈடுபடுகிறதோ அது நீங்கள் இல்லை. இதை உள்வாங்கி இதை கரும்பை கடித்து உண்பது போலே உயிரால் இந்த உண்மையை கடித்து உண்டீர்களானால், கரும்பை கடிச்சு சாப்பிடணுங்க. சும்மா அந்த மெஷின்ல விட்டு புழிஞ்சி சாராக்கி குடிச்சிடுறது இல்ல. கரும்பை கடிச்சு சாப்பிடுறது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வெறுமனே அந்த சாறு ருசிய ரசிக்கிறது மட்டும் இல்ல, கடிக்கும் பொழுது, கரும்பு கடிச்சு சாப்பிடும் பொழுது இந்த பல்லெல்லாம் பலமாகிறது மட்டும் இல்ல, இந்த பக்கம் அந்த ருசியை ரசிக்கிற அந்த மூளையினுடைய நரம்புகள் வின்னு தெரிச்சு ஒரு இன்டென்ஸான ஷாக் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஹார்மோனல் பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கிற ஆண்களுக்குலாம் இந்த பிரெயின்ல திடீர்னு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வரும். அது பாத்தீங்கன்னா நம்முடைய நரம்பு மண்டலங்கள் பலவீனமாகிறதுனால நடக்கிறது. கரும்பை கடித்து உண்ணுதல் நரம்பு மண்டலத்தையே பலமாக்குகின்ற ஒரு நுட்பம். அதனால கரும்பை கடித்து உண்ணுங்கள், கடித்து உண்டு ருசியுங்கள், தப்பில்லை. என்னடா சுத்தாத்வைதத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது திரும்ப திடீர்னு கரும்பை கடிச்சு சாப்பிட சொல்றாரே சாமி. உடல் நலத்துக்கு தேவையான உண்மைகளையும் சேர்த்தே சொல்லுகிறேன். கரும்பை கடிச்சு சாப்பிட்டு நரம்பு மண்டலத்தை ஆழமாக்கிக்கிட்டீங்கன்னா, நான் சொல்ற இந்த சத்தியத்தை ருசித்து உள்வாங்குகின்ற மனோதிடம் உருவாகிவிடும். மனோதிடம் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தையும் நோக்கத்தை போக்காக மாற்றிக்கொள்வதற்கான கடும் மன உழைப்பு, உடல் உழைப்பு, உயிர் உழைப்பை செய்யுகின்ற தன்மையும் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்கின்ற துணிவும், இதெல்லாம் சேர்ந்ததுதான் மனோதிடம். சின்ன வயசுல திருவண்ணாமலையில ஒரு சிவாச்சாரியார் கோவில்ல ரொம்ப நல்லவர். அவருக்கு ஒரு 5-6 கோவில் முறை, அதாவது உள்ளூர்ல இருக்கிற 5-6 கோவில்களுக்கு தினந்தோறும் போய் பூஜை பண்ணணும். ஒரு சைக்கிள் வச்சிருப்பாரு. பாவம் வறுமை. அதனால அந்த சைக்கிளை மறிச்சுக்கிட்டே அந்த கோயில்களுக்கெல்லாம் போய் கரெக்டா சின்ன சின்ன 5 தூக்கு வச்சிருப்பார். அந்த 5 தூக்குல ஒரு கோயிலுக்கான நைவேத்தியம் இருக்கும். அந்தந்த கோவில்ல பூஜை பண்ணி நைவேத்தியத்தை வச்சுட்டு
அந்த கோவில் பக்கத்துல விளையாடிட்டு இருக்கிற பசங்களுக்கு கையிலேயே அந்த நைவேத்தியத்தை பிரசாதமா அள்ளி குடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. அவர்ட்ட பேசும்பொழுது அவருடைய வறுமையிலும் அவருக்கு இருந்த நேர்மை, அந்த கோவிலுக்கு பூஜை பண்றதுக்காக நிலம் இருக்கு. ஆனா அந்த நிலம் அவர் கட்டுப்பாட்டுல இல்ல. இவர் தன்னுடைய சொந்த வருமானம், சின்ன சின்ன வருமானம். கோவில் வருமானம் எல்லாம் கிடையாது. ஏதோ சிறு சிறு வருமானம். அதுல கோவில் பூஜைய முறையா தவறாம நடத்துறது மட்டும் இல்லாம, தினம் ஒரு 4 குழந்தைங்களுக்காவது கையிலயாவது குடுக்குற அளவுக்கு அன்னதானம் பண்றாரு. நான் கேட்டேன், "சாமி, வீட்லயே சோறு இல்ல எனக்கு நல்லா தெரியும். ஏன் சாமி 4 கோயில்லயும் அன்னதானம் பண்றீங்க? அந்த நைவேத்தியம் பண்ற வீட்டுக்காவது கூட்டு வந்து எடுத்துட்டு வந்து வீட்ல சாப்பிடலாம்ல?" "இல்லப்பா, அந்த நிலம் நம்ம கைய விட்டு போயிருச்சு. அது நம்ம கையாலாகாத்தனம். ஆனா அந்த கோவில்ல நைவேத்தியம் பண்ணி அன்னதானம் பண்ணணும்னு பாரம்பரியமா விதி இருக்கு. அதெல்லாம் மாத்தக்கூடாதுப்பா. நேர்மையா இருந்துறணும்ப்பா." நிலம் திருடப்பட்டதை கூட தன் விதி என்று நொந்து கொண்டு தான் செய்ய வேண்டிய செயலுக்கு நேர்மையை மாறாது வாழ்ந்த மனிதர். அவரை பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுது. தினம் அவர் கூடயே போய் சைக்கிள் பின்னாடியே உட்காந்துட்டு போய் அவர் கூடயே கோயில்ல துடைக்கிறதுக்கு, கிளீன் பண்றதுக்கு, அவருக்கு வேற என்னென்ன சின்ன சின்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். ஏதோ சில காரணங்களால உடல் நலம் குறைந்து அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த இன்ஸ்பிரேஷன் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த கோவிலா போய் பூஜை பண்றேன். தினம் அந்த முறைக்கு போயிட்டு வரேன்னு சொல்றது எனக்கு ஒரு பெரிய பெருமை. வீட்டுல அம்மாட்ட சொல்லிட்டு போறேன், முறைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா, அந்த 4-5 கோவில்கள் முறை, பூஜை முறைக்கு சென்று அவரோட உதவி பண்ணிட்டு வர்றது. அவர் இறந்து போன பிறகு கோயிலுக்குள்ள நேச்சுரலா விடமாட்டாரு. ஏன்னா எந்த குருக்கள் சிவாச்சாரியாருக்கு முறை வருகிறதோ அவர் மட்டும்தான் கூட்டு போக முடியும். அதுக்கப்புறம் துரதிர்ஷ்டவசமா என்னால இந்த முறைக்கு அந்த சிவாச்சாரியாருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நட்பு கிடையாதுங்கிறதுனால முறைக்கு போக முடியல. ஆனா அதை விடவும் மனசு இல்ல. என் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் ஆரம்பிச்ச எந்த நல்ல காரியத்தையும் விட்டது கிடையாது. வளர்த்துக்கிட்டே போவேன். நடுவுல தடை வந்தாலும் அந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமையா இருப்பனே தவிர விடுற பழக்கம் கிடையாது. திருவண்ணாமலையில முதல் நாள் போய் அடுப்ப பத்த வச்சு என்றென்றும் அன்னதானம் நடக்கட்டும்னு சொன்னோம். நடுவுல எந்த தடை வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் தொய்வு வேண்டுமானால் வருமே தவிர நின்று போகாது, நிறுத்த விட மாட்டேன். சூரியன் சந்திரன் இருக்கும் வரை நிகழ்ந்தாக வேண்டும். பெருமான் அந்த ஒரு வரம் கொடுத்துட்டார். தைரியம், விடாது நடத்தும் தைரியம். கருப்பு கொடி காட்டி கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு கலாட்டா பண்ணா, இன்னொரு கோவிலை கட்டி கொள்ளுகின்ற தைரியத்தை கொடுத்தாரே தவிர கோயிலுக்கு போகாமல் இருக்க செய்கின்ற மனத்தை கொடுக்கவில்லை. அதுதான் பெருமான் கொடுத்த வரம். பெருமான் கொடுத்த வரம் அதுதான். ரெண்டாவது தரம் திருவண்ணாமலை கோயிலுக்கு கருப்பு கொடி காட்ட ஒரு கும்பல் வந்துருக்கு. அதே மாமா தான். போன சத்தங்கத்துல சொன்ன கதையில சொன்ன அதே மாமா தான். மாமா மாற மாட்டார், லீடர் அவரே தான், அதே மாமா தான். ரெண்டாவது தரமும் இதே மாதிரி அவருக்கு தெரியாம கோயிலுக்குள்ளேயே இருக்கேன். அன்னைக்கு கோயிலுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு. வெளியில கருப்பு கொடியோட நின்றுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு நியூஸ் வந்தது. ஆனா முதல்ல மாதிரியே இந்த தரமும் உள்ள வரும்போது மிஸ் பண்ணிட்டாங்க. நான் பாட்டு கோயில உட்கார்ந்துருந்தேன். திரும்ப அதே நிருபர், சாமி சாமி என்னங்க
அதே பிரச்சனை தான். என்ன பிரச்சனைங்க? கருப்பு கொடியோட வெளிய நின்னுட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், "என்னங்க போன தடவையுமே சொன்னேன் இல்லங்க. நான் கொஞ்ச நேரம் கோயிலுக்கு வர்றதே ரேரா வர்றேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வர்றேன். 2 ஷிஃப்ட்டுக்கு பணம் போட்டு ஆள கூட்டு வர சொல்லி. 2 ஷிஃப்ட்டுக்கு பேமெண்ட்ட குடுத்து கூட்டு வந்திருக்க வேண்டியது தானங்க." "ஆமாங்க சாமி, இந்த தடவ 2 ஷிஃப்ட் போட்டு தான் கூட்டு வந்தாங்க. ஆனா 2 ஷிஃப்ட்டும் முடியிற நேரம் ஆயிருச்சு." நான் சொன்னேன், "என்னய்யா தலைவலியா இருக்கு? கோயிலுக்கு வந்தா கொஞ்ச நேரம் உட்கார விடுறீங்களா? வெளில வாங்க சாமி, வெளில வாங்க சாமி. கருப்பு கொடி காட்டி ஃபோட்டோ எடுத்துக்கணும். கருப்பு கொடி காட்டி ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஒரே புலம்புறீங்களேய்யா." அவர் உடனே மாமா பேசணும்னு சொல்றாரு. சரி ஃபோன போட்டு குடுங்க. ஃபோன போட்டு, "மாமா, என்ன மாமா போன தடவையும் சொன்னேன்ல மாமா. கூட்டு வரும்போதே 2 ஷிஃப்ட்டுக்கு பணத்த குடுத்து கூட்டு வந்திருக்க வேண்டியது தானே மாமா. நான் கோயிலுக்கு வர்றதே எப்பவோ வர்றேன். அண்ணாமலையார நெனச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கிற நேரத்துக்குள்ள வெளில வா ஃபோட்டோ எடுக்கணும். வெளில வா கருப்பு கொடி காட்டி ஃபோட்டோ எடுக்கணும். வெளில வா கருப்பு கொடி காட்டி ஃபோட்டோ எடுக்கணும்னா, என்ன மாமா இது? இல்ல தம்பி, இந்த தடவ உள்ளூர் பசங்களா தான் தம்பி கூட்டு வந்தேன். 2 ஷிஃப்ட்டுக்கு தான் தம்பி பணம் குடுத்து கூட்டு வந்தேன். உள்ளூர் பசங்க பணமே வாங்க வேணாம் வேணான்னு சொல்லிப்புட்டானுங்க. வந்துட்டானுங்க. ரொம்ப நேரம் ஆச்சு தம்பி. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்." நான் கேட்டேன், "உள்ளூர் பசங்களா? யார் யார் மாமா வந்திருக்கிறது?" அப்டின்னேன். "எல்லாம் உன் கூட படிச்ச பசங்க தான் தம்பி. உன்னைய பார்க்கலான்னு சொன்னேன். அதனால வந்துட்டானுங்க." நான் சொன்னேன், "என்னைய பார்க்கறதுல என்ன மாமா இருக்கு? அதான் டிவிலலாம் தினம் காட்டுறாங்கல்ல. பார்க்க வேண்டியது தானே." "இல்ல, இல்ல தம்பி. கும்பல்ல மாட்னா உன்னைய பார்க்க முடியாது. கருப்பு கொடி வச்சுட்டு பக்கத்துல இருந்தா, நாங்களும் உன்னைய பார்த்துருவோம். உன் கண்ணு என் மேல பட்டுரும். நீயும் என்னைய பார்த்துருவ." அப்படின்னு சொன்னேன். இவனுங்க 4, 5 பேர் கிளம்பி வந்துட்டாக. "நாங்கலாம் ரொம்ப நேரமா காத்திருக்கிறோம் தம்பி. கொஞ்சம் வெளியில வந்தீன்னா, கருப்பு கொடி மாட்டி காட்டி ஃபோட்டோ புடிச்சுட்டு போயிருவோம்." நான் சொன்னேன், "மாமா, மாமா, நீ கூட்டு வந்திருக்கிறது கருப்பு கொடி காட்டுறதுக்கு. அவங்களுக்கு என்னைய பார்க்கணும் என்ன மாமா இன்ட்ரெஸ்ட்டு?" "இல்ல தம்பி, நம்ம ஊரு தம்பி. நான் அந்த பசங்களுக்கெல்லாம் சொன்னேன். டேய் பார்றா, நம்ம ஊரு தம்பி உன் கூட தான் படிச்சது. பாரு உலகமெல்லாம் போய் எவ்வளோ பெரிய ஆள் ஆயிருக்கு. நீங்களும் தான் இருக்கீங்களே. இன்னும் ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு, இதே கருப்பு கொடி காட்டுறது வந்துட்டு இருக்கீங்களேடா." நான் சொன்னேன், "மாமா உனக்கே சிரிப்பா இல்லையா? அவனுக்கு அந்த கதியில இருக்கிறதுக்கும், நான் இந்த கதியில இருக்கிறதுக்கும் காரணம் ஒண்ணே ஒண்ணு தான் மாமா. அவிங்க உன்னோட சேர்ந்து கருப்பு கொடி பிடிக்கிறானுங்க. நான் பெருமானோட சேர்ந்து காவி கொடி பிடிச்சேன். அவ்வளவுதான் மாமா. காவி கொடிய புடிச்சா வாழ்க்கையில உருப்பிட்றலாம். கருப்பு கொடிய புடிச்சா காலத்துக்கு நாசமா போவோன்ற பாடத்த நீயே சொல்லிப்புட்டியே மாமா." ஆஹா. "தம்பி, இதெல்லாம் நீ சாயந்தரம் மீட்டிங்ல பேசு தம்பி. நான் வந்து கேட்கிறேன்." நான் கேட்டேன், "மாமா மீட்டிங்க்கு வந்து கருப்பு கொடி காட்ட போறியா?" "இல்ல, இல்ல தம்பி. அது உன் ஆசிரமமாச்சே. அங்க அடிச்சு புடுவாங்களே. அங்க லட்ச லட்சமா பேர் இருப்பாங்களே. அங்கெல்லாம் கருப்பு கொடிலாம் வரமாட்டேன் தம்பி. வெள்ள சட்டை போட்டு தான் வருவேன். அங்கெல்லாம் கருப்பு கொடி போட்டு கருப்பு சட்டை போட்டுலாம் வரமாட்டேன். வெள்ள சட்டை போட்டு தான் வருவேன். இதெல்லாம் மீட்டிங்ல பேசு தம்பி. நான் கேட்டுக்கிறேன். இப்ப வெளிய வந்தீங்கன்னா கருப்பு கொடி காமிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போவேன் தம்பி. நான் எங்க மன்றத்துக்கு கணக்கு எழுத வேணாமா?" நான் கேட்டேன், "ஏன் மாமா போன தடவையே தான் நான் வரும்போது மிஸ் பண்ணிட்டேன். இந்த தடவையாவது புத்திசாலித்தனமா வரும்போது மிஸ் பண்ணாம இருந்திருக்கணும்ல." "என்ன தம்பி, போன தரம் தான் ஒரு கோபுரத்துல ஆள் நிறுத்தினேன். நீ வேற கோபுரத்து வழியா உள்ள போயிட்டேன்னு இந்த தரம் எல்லா வாசல்லயும் ஆள் நிறுத்தியிருந்தேன். எப்படி தம்பி உள்ள போன நீ?" நானும் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஹே, ஹே, ஹே. கருப்பு கொடி காட்டலான்னு காத்திருக்கவங்களுக்கும், உள்ள போக்கூடாதுன்னு சொல்றவங்களுக்கும் 2 பேருக்குமே சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. உள்ள தயம் இருக்கு.
இந்த மாமா கேட்டார், சாமி சாமி, நான் 4 கோபுரத்துலயும் ஆள் போட்டிருந்தேன். எப்படியாவது உன்னைய புடிச்சு போடலான்னு. நீ எப்படி சாமி உள்ள போன? நான் கேட்டேன், ஐயா என்னைய பார்க்கணும்னா கருவறைக்கு தானே வந்திருக்கணும். கோபுரத்திலேயே நின்னுட்டு இருந்தா எப்படி பார்க்க முடியும்? நான் அங்கத்தானே உட்காந்துருக்கேன். கருவறையாண்ட தான் தரிசனம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அத சொல்லையா, வேற ஒண்ணும் இல்ல. கருப்பு கொடி காட்டி கலாட்டா பண்ணீங்க. சரி, நம்ம கும்பிடுறதுக்கு வேற நம்மளே ஒரு கோயில கட்டிருவோம்னு கோயில கட்டிவிட்டோம். அவ்வளவுதான். உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. சரி, வெளியில போயிட்டோம். வெளியில போயிட்டோம். இழப்பு நமக்கு அல்ல அப்பனே. இந்த சத்தியத்தை ஆழ்ந்து கேளுங்க. வந்த வேலை சொந்த வேலை, இந்த வேலை இந்த வேலையை மறவாது செய்து கந்தவேள் காலை பற்றுவோம். ஆனை இல்லாவிட்டால் ஒரு ஞான பூனையையாவது அனுப்பி கைலாயம் கரம் பற்றி கொண்டு சென்று விடுவான் பரம்பொருள். இன்றைய சத்சங்கத்தின் சாரம், உள்ள வரப்படாதுன்னு சொன்னீங்க, வெளியில போயிட்டேன். அவ்வளவுதான். ஞான புயல் என்று சிலர் புகழ்ந்தாலும், வைகை புயல் என்று மீம்ஸ் போட்டாலும், பரமசிவஞானத்துக்கு நேர்மையோடு இருந்து பரமசிவ பரம்பொருள் எனக்கு உணர்த்திய, உரைத்த, அளித்த சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். வந்த வேலை சொந்த வேலை, எந்த வேலையோ அந்த வேலையை கந்த வேளை போலே தவறாது செய்து விடுவேன். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த சத்தியத்தை இன்று தியானியுங்கள். இதை தியானித்தீர்களானால் உங்களுடைய மணிப்பூரக சக்கரம் மலர்ந்து வாழ்க்கையில் நேர்மையோடு பல்வேறு விதமான மணிப்பூரக சக்கரம் சார்ந்த பரமசிவ சக்திகளை வெளிப்படுத்தி வாழ முடியும். புருஷன் துவந்தவத்திலோ மாயையிலோ படுவதும் இல்லை, இடுவதும் இல்லை. மாயையில் துவந்தத்தில் படுவது இடிவது புருஷன் இல்லை. நீங்கள் புருஷன் என்கின்ற சத்தியத்தை உணர்ந்து ஆனந்தத்தோடு இருங்கள். இருமை ஒருமைக்கு மறுமை அல்ல. இன்பம் துன்பத்திற்கு மாற்று அல்ல, துன்பம் இன்பத்திற்கு மாற்று அல்ல. இன்ப துன்பம் இரண்டுமே சத்தியத்திற்கு மாற்று. இருமையை ஏற்றுக்கொண்டாலே சிக்கல். அதுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்வே கிடையாது.
நீங்க எந்த முடிவெடுத்தாலும் தோத்து போயிட்டீங்க. எப்படி இந்த அணு ஆயுத போர் வந்தா வெற்றி அடைந்தவர்களே கிடையாது. ஏன்னா 2 பக்கமும் செத்து போயிருவாங்க. வெற்றி பெற்ற நபர்னே கிடையாது. வெற்றி இல்லாத வீழ்ச்சி தரக்கூடிய போர் இந்த இருமைக்கு நடுவிலே நடக்கின்ற போர். இருமையே சத்தியத்திற்கான மறுமை என்பதை புரிந்து கொள்வதுதான் ஞான வெற்றி. இதை தியானியுங்கள். அடுத்தடுத்த சத்சங்கங்களில் இந்த சத்தியத்தை ஆழமாக முழுமையாக விளக்குகின்றேன். இன்றைய சத்சங்கத்தின் சாரம், உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, சரி வெளியில போயிட்டேன், அவ்வளவுதான். நாம் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதித்து முடிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.